கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் தற்போது முற்றிருக்கிறது. தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அழித்ததை தொடர்ந்து பாகிஸ்தானும் தற்போது எதிர்த்தாக்குதல் நடத்திருக்காங்க. காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு தாக்குதல் நடத்தியதை கூட நம்ம பார்க்க முடிகிறது. இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை காலதாமதமாக கூட்டியிருப்பதாக நான் கருதுகின்றேன். நாட்டின் நலன் கருதி விவாதிக்க வேண்டிய காலங்களில் விவாதிக்காமல் காலதாமதமான விவாதம், இது ஒரு ஜனநாயகத்தின் சடங்காக இன்றைக்கு நடைபெற்றிருப்பதாக நான் கருதுகின்றேன். அதிலே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போன்றவர்கள் நாங்கள் இந்தியாவின் இராணுவ நடவடிக்கைக்கு துணை நிற்போம் என்று பொத்தாம் பொதுவாக பேசியதை நாட்டு மக்கள் பெரிதாக வரவேற்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு வேறு. நான் இராணுவத்தை குறைத்து மதிப்பிடலை, பயங்கரவாதத்தை எதிர்த்து போர் தொடுத்ததையும் நான் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சங்கிக்கார் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே எங்க தேசத்துக்கு எதிராக பேசுகிறார்கள், ஆன்டி நேஷன். யார் ஆன்டி நேஷன்? நாங்கள் அந்த நாட்டின் நலன் கருதி பேசுறோம். மூடி மறைக்கிறீங்க பல விஷயத்தை. இதை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கணும். இந்த போர் அவசியமா, தேவையா என்பது என்னுடைய வாதம். அப்போ பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. எல்லையின் முனையளவு கூட பயங்கரவாதம் தலை தூக்கக்கூடாது. மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ எந்த வடிவத்திலும் பயங்கரவாதம் தலை தூக்கக்கூடாது. அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கப்பட வேண்டும். இதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சரி, பாகிஸ்தான்ல பயங்கரவாதம் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. பயங்கரவாதத்துக்கு ஊக்குவிக்கிறாங்களா? ஊக்குவிக்கிறார்கள். முகாம் இருக்கா? இருக்கு. பயிற்சி கொடுக்குறானா? கொடுக்குறான். இதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பாகிஸ்தான்ல இருந்து பம்பாய் கலவரம், குண்டுவெடிப்பு முதலில் பாகிஸ்தான் மறுத்தது, பின்னாடி ஒத்துக்கிட்டான். நாடாளுமன்றத்துக்குள்ள பூந்தான், மறுத்தான் பாகிஸ்தான், அப்புறம் ஒத்துக்கிட்டான். அது மாதிரி பகல்காம் ஒத்துக்கிட்டா இப்ப இல்லைன்றான். இது வேற. எந்த நாடும் பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடாது. ஆனால் இங்கே நடைபெற்றது என்ன? இதை விவாதம் பண்ணணும். எதிர்கட்சி ஒவ்வொரு குடிமகனும் விவாதம் பண்ணணும். என்னுடைய வேண்டுகோள். இந்த பேட்டியில் நீங்க காஷ்மீர்ல பகல்காம்ல இந்த பிரச்சனை, பயங்கரவாதிகளுடைய தாக்குதல், 28 பேர் அப்பாவிகள் சுற்றுலா சென்றவர்கள் இறந்திருக்கிறாங்க. மிக கொடூரமான தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் குற்றவாளிகள். தயவுதாட்சியமே தேவையில்லை, கடுமையாக தண்டிக்கப்படணும். ஆனால் இந்த காஷ்மீரின் உண்மை நிலைமை என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாட்டுடைய மூக்கு பகுதி. அமெரிக்காவுக்கு கியூபா, நமக்கு காஷ்மீர் ஒரு மூக்கு பகுதி. அதனால இந்த காஷ்மீர் நம்மகிட்ட இருந்தே ஆக வேண்டும், நமக்கு தேவை என்று கருதிதான் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள், டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள், மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் விடிய விடிய கலந்து பேசி அந்த மக்கள்கிட்ட ஒரு சமரசத்துக்கு வந்தார்கள். என்ன சமரசம்? உங்கள் உரிமையை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்தியாவில் இருங்கள், உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிறோம், ஆர்டிகல் 370 370 தர்றான், நீங்க வச்சுக்கிறீங்க. நீங்க காஷ்மீர்ல சட்டம் என்ன இயற்றீங்களோ அதான் செல்லும். நாங்க நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் இங்க செல்லாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முனைவரை ஒரே நாடுன்னு சொல்லுவோம். ஆனா காஷ்மீரை நாங்க யாரும் நிலத்தெல்லாம் வாங்க முடியாது. உங்களுக்கு எங்க நாட்டின் பாதுகாப்பு கருதி இந்தியாவுடன் இணையுங்கள் என்றுதான்
சிறப்பு அந்தஸ்து கொடுத்து 370 கொடுத்து சேர்த்தோம். பொது வாக்கெடுப்பு நடத்துவோம். ஜவஹர்லால் நேரு கொடுத்த வாக்குறுதி பொது வாக்கெடுப்பு நடத்துவோம். பொது வாக்கெடுப்பில் காஷ்மீரில் இந்தியாவில் தான் இருக்கணும், இல்லை தனியாக போறீங்களா அப்படின்றது அந்த வாக்கெடுப்புடைய முடிவின் அடிப்படையில் தீர்வு செய்வோம். இப்படிதான் 1949 பேசப்பட்டது. ஆனால் பொது வாக்கெடுப்பு இன்னைக்கு வரைக்கும் நடத்தலை, இது சம்பந்தம் நடத்தலை. அந்த 370 சிறப்பு அந்தஸ்துகளை காங்கிரசும் தவறு செய்தது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச்சு, அந்த முழு உரிமைகளை பறித்தது. மோடி என்ன செஞ்சாரு? சுத்தமா 370 தூக்கிட்டான். 370 எடுத்துட்டு இது RSS உடைய அஜெண்டா, இது வந்து பிஜேபி அஜெண்டா. காஷ்மீர்ல 370 எடுத்து தீரணும்ன்றது RSS உடைய அஜெண்டா. என்னைக்கு 370 கொடுத்தோமோ அன்னைக்கே எடுக்கணும். காரணம் இஸ்லாமிய வெறுப்பு. அந்த வெறுப்பு காரணமாக நீ சொன்ன மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கர் எதுக்கு 370 வேணும்னு சொன்னோம்னா அந்த மாநிலம் நம்ம கூட இருக்கணும், எல்லை பகுதியில் இருக்கு, தொல்லையாயிடக்கூடாது, அந்நிய நாடுகளால் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொன்னாங்க. நீ அதை என்ன பண்ற? அவனை இஸ்லாமிய நினைச்சு எடுக்கணும்ன்ற 370. காங்கிரஸ் பொது வாக்கெடுப்பு நடத்தாம விட்டுருச்சு. அவங்களும் சில தவறுகள் செய்தார்கள். அதனாலதான் அங்க தீவிரவாதம் உருவாச்சு. ஆனா நீ வந்து என்ன பண்ணிட்ட? அந்த மாநிலத்தையே 3ஆ பிரிச்சுட்ட. 3 RSS உடைய அஜெண்டா, பாஜக என்ன பண்றது? 3ஆ பிரிச்சுட்டு 370 எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை, ஜம்மு காஷ்மீர் மக்களை 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சு துப்பாக்கி முனையில் அந்த மக்களை நீ அடக்கி வச்சிருக்க. நான் பயங்கரமா குற்றம் சொல்றேன். செஞ்சுட்டு நாங்க காஷ்மீர்ல தீவிரவாதியை ஒழிச்சிட்டோம், பயங்கரவாதியை ஒழிச்சிட்டோம், சுற்றுலா பயணிகளை வாருங்கள் சொல்லி சுற்றுலா பயணிகளை அழைத்தது யார்? பாஜக எவனாவது தேச விரோதம்னா செருப்பு பிஞ்சிடும் நாய். யாரா சுற்றுலா பயணிகள் அங்க கூப்பிட்டு 28 பேர் இன்னைக்கு செத்துறதுக்கு காரணம்? இது வரைக்கும் அமித்ஷா பதில் சொல்லியிருக்காரா? உலகத்துல பதில் சொல்லியிருக்க நாட்டுக்கு நான் கேட்கிறேன், உலகத்துடைய பதில் என்ன? காஷ்மீர் மக்களை புறம் துப்பாக்கி முனையில மிரட்டி வச்சுட்டு பயங்கரவாதியே காஷ்மீர்ல இல்ல, அனைவரும் நீங்க வாங்க சுற்றுலா புறம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டது யாரு? நீ தானே கூப்பிட்ட. அந்த பகல்காம் பகுதியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரோடு கிடையாது, அங்க ரோடு இல்லாம குதிரையில தான் போக முடியும். அந்த குதிரையில போகக்கூடிய பகுதியில் மக்கள் நிம்மதி. நீ சொல்லிட்ட, அழைச்சது யார்? இந்திய அரசு அழைச்சிச்சு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு, பயங்கரவாதிகள் சம்பவம் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அங்க போயிருக்காரு. போயிட்டு நான் வந்து எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிற 4 நாளைக்கு முன்னாடி முன்னாள் காஷ்மீருடைய கவர்னர் மாலிக் இந்த குற்றச்சாட்டு சொல்றாரு. நல்லா சோறை சாப்பிட்டு எங்க போனாலும் சாப்பிடுறது தின்றதை தவிர அமித்ஷாக்கு வேற வேலை கிடையாது. உள்துறை அமைச்சர் என்ன நீ தீர்வு கண்டுட்டு வந்த? இல்ல. ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா மோடி அங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதாக இன்னைக்கு கார்கே, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே சொல்றாரு. ஏப்ரல் 19 மோடி அங்க வர்றதாக நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுது. ஏன் ரத்து செய்யறாங்கன்னு கேட்டா, மோடிக்கு பாதுகாப்பு இல்லை, ஆகையால் மோடி வருகை காஷ்மீரில் ரத்து செய்யப்படுகிறது. மோடிக்கு பாதுகாப்புல ரத்து செய்றீங்க, மக்கள் பாதுகாப்பு பத்தி இதுவரைக்கும் பதில் சொல்லிருக்கியா? சம்பவம் நடக்கிற 2 நாளைக்கு முன்னாடி மோடியுடைய நிகழ்ச்சி காஷ்மீர்ல ரத்து பண்ற காரணம் உளவுத்துறை என்ன சொல்ற? பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லை, ஆகவே நாங்க ரத்து பண்ணோம் சொல்ற. அப்ப மக்களை மட்டும் சுற்றுலா பயணிகளையே வான்னு சொன்ன. குற்றம் செய்தது யார்? நான் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான்ல போய் அழிக்கிறதுலாம் நாங்க வரவேற்கிறேன், அது தப்பு இல்லை. எந்த வடிவத்தில் பயங்கரவாதம் உடனே எங்களை தேச விரோதம் சொல்லாத. நீ சொல்ற பத்தி எனக்கு கவலையும் இல்லை. இந்த சம்பவம் காஷ்மீர்ல ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? அதை பேசு. போர் தொடுத்தா முடிஞ்சிருமா? போர் தொடுத்தா முடிஞ்சிருமா?
நீங்க புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, 40 பேர் இறந்து போனான். மும்பையில் கலவரம் நடந்துச்சு, நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து தாக்குனா. அப்பெல்லாம் ஏன் போறது கொடுக்கல? எங்க கேள்வி இது, நாட்டு மக்களுடைய கேள்வி. இதை விட 23 பேர் இறந்திருக்கான், 28 பேர் இறந்திருக்கான். இப்ப புல்வாமா தாக்குதல்ல பகிரங்கமா குற்றம் சொல்றாரு அன்னைக்கு இருந்த கவர்னர் மாலிக். என்ன சொல்றாரு? விமானம் கொடுத்திருந்தால் யாருக்கு பயணம் பண்ண ராணுவ வீரர்களுக்கு விமானம் கொடுத்திருந்தால் புல்வாமா தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 40 பேர் இறந்திருக்க மாட்டான்னு சொல்லி காஷ்மீர் கவர்னராக இருந்த மாலிக் சொல்றாரு. மோடி என்ன சொல்லியிருக்காரு? மாலிக்கை பார்த்து பேசாம வாயை மூடுன்னு இருக்க. அப்ப வராத ரோசை இப்ப வர்றது காரணம் என்ன? பீகார் தேர்தலா? புல்வாமா தேர்தலை பயன்படுத்தி 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றீங்க. இப்ப பீகார் தேர்தலுக்காக பாகிஸ்தான் போறா? இதான் எங்க கேள்வி. பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இது நடவடிக்கை என்ன ஆகும்? தொடர்ந்து இதே மாதிரி போயிட்டு இருக்குன்னு வைங்க, என்ன ஆகும்? நீங்க இப்ப போர் நடக்கிறது பாகிஸ்தான் பார்டர், 220 மாவட்டங்கள்ல பீகார், ஊபி, சென்னையில கல்பாக்கத்தில் எதுக்கு ட்ரையல் பண்ற? இங்க என்ன ட்ரையல்? 220 மாவட்டங்களில் ட்ரையல் என்ன அவசியம் கேட்கிறேன். மக்களை பதட்டத்தில் வைக்கிற, மிரட்டுற, மக்கள் பதட்டத்தே இருக்குன்னு தான் பாசிசத்துடைய வேலை. அங்க நடக்கிறது அங்க, இங்கே கல்பாக்கத்தில் ட்ரெயில் 220 மாவட்டங்கள்ல, பீகார்ல, உத்தரகாண்ட்ல. என்ன காரணம்? அதை விட இன்னைக்கு பேசியிருக்காரு மோடி. பாகிஸ்தான் போர் நடக்கும் போது எதிரி அங்க மட்டும் இல்ல, உள்நாட்டில் எதிரி இருக்கான்ற. யார் உள்நாட்டு எதிரி? நான் நாட்டு மக்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புறேன். காஷ்மீர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பயங்கரவாதிகள் உள்நாட்டில் இருக்கான். அப்ப உள்நாட்டில் இருக்கிறவன் யாரை சொல்ற? நீங்க காஷ்மீரையும் சொல்றீங்க, இஸ்லாமியரை சொல்றீங்களா? உள்நாட்டுக்குடைய எதிரி யார்? மோடி தெளிவா பேசணும். இந்த சம்பவம் பயங்கரவாத சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க இன்னைக்கு அமித்ஷா பேசியிருக்காரு, அனைத்து கட்சி கூட்டத்தில் அமித்ஷா பேசினாரு. இந்த 28 பேரும் போலீஸ் பெர்மிஷன் வாங்கல. என்ன அபத்தமான குற்றச்சாட்டு! மனசாட்சி உள்ள மனிதர்களை கேட்கிறேன். ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்க பயங்கரவாதிகளை ஒழித்து விட்டோம் காஷ்மீர்ல, சுற்றுலா வாங்கன்னு கூப்பிட்டது நீங்க. அந்த பகல்காம் பகுதி நீங்க போனீங்கன்னு பார்த்தா ரோடு கிடையாது, குதிரையில தான் போக முடியும். அப்பாவி மக்கள் செத்துருக்கான். அவனை அழிச்சவன் அந்த பயங்கரவாதி யாரு நீங்க நாட்டுக்கு சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் பயங்கரவாதி முகாமுக்குள்ள பாகிஸ்தான்ல போய் அடிக்கிறீங்க. அங்க பாதிக்கப்பட்டவனா யாரு? அப்பாவிகள் தான் பாதிக்கிறேன். எந்த பயங்கரவாதி நீங்க சுட்டு கொண்டிருக்கீங்க? இன்னைக்கு 100 பேர் சுட்டு கொண்டதா சொல்றீங்க. 100 பேர் அப்பாவி பாகிஸ்தான் பொதுமக்கள். எந்த பயங்கரவாதி அழிச்சிருக்கீங்க நீங்க? இருப்பானாவே அங்க? நீங்க அந்த நேவல் ஆபீஸருடைய மனைவி இன்னைக்கு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த சம்பவத்தை பயன்படுத்தி பிஜேபியினர் காஷ்மீர் மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் எதிரியாக பார்க்காதீங்கன்னு ஒரு நேவல் ஆபீஸருடைய மனைவி பேசுறாங்க. ஆனா அவங்களை என்ன சொல்றாங்க பிஜேபி வலைதளத்தில்? நீ தவறானவ, பயங்கரவாதியோட தவறான உறவு வைத்தவன் பேசுறிய மானங்கட்ட நாய்களா? நீங்க தேசத்தை பத்தி பேசுறீங்களா? அப்போ குறியனா காஷ்மீர் மக்களும் இஸ்லாமிய மக்களா? அங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். காஷ்மீர்ல இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி காஷ்மீர்லயே 10 வீடுகளில் குண்டு போட்டிருக்காங்க. ஏன்? அந்த 10 வீட்டில் ஒரு பையன் நான் தீவிரவாதியா மாற போறேன்னு சொல்லிட்டு போயிட்டானா. ஆனா அந்த 10 வீட்டை அனுப்பியா? ஜனநாயக உரிமைகளை நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? இதோட 2 பேர் நிறுத்திக்கிறீங்க. அமெரிக்கா சொல்லிருக்கு, இதோட நிறுத்திக்கிறீங்க. பாகிஸ்தானை கண்டிச்சு அமெரிக்காவோ ரஷ்யாவோ அறிக்கை கொடுத்துருக்கா? பயங்கரவாதத்தை கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானை கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இல்ல.
அதான் பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகள் ஊக்குவிக்கிறான், தப்பு. ஆனா இந்த போர் இவ்வளவு அவசரமா? இப்ப என்ன மக்கள்கிட்ட பீதி இருக்கு? அணு ஆயுதம் 2 நாட்டிலும் இருக்கு. எங்க இருக்கு? இந்தியாலையும் அணு ஆயுதம் இருக்கு, பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வச்சிருக்கான். அதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்க, அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதில் கண்டிஷன் வேணும். இந்தியா என்ன கண்டிஷன் போட்டிருக்கா? நாங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், நாங்க போர்ல முதல்ல அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டா, அணு ஆயுதத்தை நாங்க எப்ப பயன்படுத்தும் சொல்லியிருக்காண்டா, ஒண்ணு எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்தா பயன்படுத்தும் இருக்கான். நீ அடைச்சிட்ட தண்ணியை, பாகிஸ்தானுக்கு போற தண்ணியை அடைச்சிட்ட. அதனால பாகிஸ்தான் இந்த காரணத்தினால அணு ஆயுதம் வீசலாம்ல. அது 3 காரணம் சொல்றான். இந்தியா என்ன சொல்லியிருக்கான்? அணு ஆயுதத்தை நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆர்மி, நாங்க வார்ல முதல் நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கேன். ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்றான்? தண்ணீர் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நாங்க வீசுவோம், துறைமுகத்தில் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் வீசுவோம், நிலப்பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டால் வீசுவோம் இருக்கான். அப்ப என்ன ஆகும்? இந்த நாட்டில் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்குறீங்கள. பாகிஸ்தான் ஒரு சுண்டக்காய் நாடு, நம்முடைய இந்தியாவிலிருந்து ஒரு நாடு, ஒரு மாநிலம். 2 பக்கமும் எல்லை பகுதியில் இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்கு, மக்கள் நிம்மதியா வாழ முடியல. இதுல ஒரு களவாணி இன்னைக்கு பேசியிருக்காங்க பாருங்க, கல்யாணராமன் ஒருத்தன். கல்யாணராமன் யாரும் தெரியுமா? இங்க இருக்க ஜிஆர், நம்ம ஸ்ரீரங்கத்தில் இந்திய ராணுவத்தில் சத்திரர்கள் துப்பாக்கி எடுத்து போராடிட்டு இருக்கீங்க, எங்க பிராமணர் நாங்கெல்லாம் ஒரு தர்ப்ப புல்லு போது அழிச்சிடுவோம், அவனை கொண்டு போய் நிப்பாட்டணும். தர்ப்ப புல்லோடு இந்த கல்யாணராமனை கொண்டு போய் போர் கொண்டு தூக்கிட்டு போறேன், நாளைக்கு திருச்சி போய் தூக்கிட்டு போறேன், அவனை கொண்டு போய் பகல்காமில் விட்டு தான் வரப்போறேன் அன்னைக்கு களவாணி பேர. இதுல இப்படி கேலி கிண்டலுமா பேசிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ராணுவத்தில் போராடிட்டு இருக்கா நம்ம மக்கள். நம்மளுக்கும் சேதம், நம்ம ராணுவம் நடந்திருக்கா தினேஷ்குமார். இந்த போர் அவசியமா அப்படின்ற கேள்விதான். இப்ப பயங்கரவாதி ஒழிக்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஆதரிப்போம், இந்திய ராணுவத்தை மதிப்போம், போர் வீரர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஆனால் இந்த போர் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற போர் அவசியமா? இதான் நம்முடைய கேள்வி. நீங்க காஷ்மீர் மாநிலத்துடைய முதலமைச்சரை உமர் அப்துல்லா உட்கார்ந்து அமைதி கூட்டம் நடத்துறாங்க, ஆனா நீங்க வெளியே போங்கன்றான். எவ்வளவு பெரிய கேடு கட்டுற நிலைமை. உமர் அப்துல்லா ஒரு இஸ்லாமியர், அந்த நாட்டுடைய முதலமைச்சர், அவரை தூக்கி நீ வெளியே போன்றான். மாநில அந்தஸ்து எடுத்து யூனியன் பிரதேசமாக இருக்கான். காவல்துறை கூட உமர் அப்துல்லா கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கேடு கட்ட நிலைமை நீங்க காஷ்மீர்ல இருந்து எடுத்தாதானே, காஷ்மீர்ல அமைதி நிலவுனாதானே பிரச்சனை தீர்வாகும். அப்புறம் எப்படி தீர்வாகும்? நேற்றைக்கு கவர்னர், பழைய கவர்னர் மாலிக் வயரண்ட் இணையதளத்தில் பேசியிருக்காரு, தெளிவா சொல்றாரு. அங்க மக்கள் ஒரு நாளைக்கு 2000 பேர் வருவானா இந்த பகல்காம் சுற்றுலா இடத்துக்கு. அப்ப அங்க செக் போஸ்ட, அங்க இருந்த செக் போஸ்ட ஜனவரி மாசமே எடுத்திருக்காங்க. இதை அங்கே காஷ்மீர்ல கவர்னரா இருந்த மாலிக் நேற்றுக்கு வயர் இணையதளத்தில் பேசுறாரு. அங்க ஒரு நாளைக்கு மக்கள் காஷ்மீருக்கு வரவேன் பகல்காம் வராம போக மாட்டான். அப்படிப்பட்ட இடத்துல ஏன் பாதுகாப்பு போடலன்னு கேட்கிற அமித்ஷாவை. ஆடிட்டர் குருமூர்த்தியில பாயாசம் சாப்பிட்டு போறையே ஒரு உள்துறை அமைச்சர் 4 நாளைக்கு முன்னாடி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க, என்ன அங்க பேசிட்டு வந்தீங்க? மோடி நிகழ்ச்சியை ரத்து பண்றீங்க பாதுகாப்பு இல்லைன்னு. 2000 பேர் ஒரு நாளைக்கு போகக்கூடிய இடம் அங்கே கவர்னர் சொல்றாரு. அதோட NDTVன்னு ஒரு டிவி இருக்கு, அது அதானி டிவி தான். அதிலே சொல்றான், ஒரு வாரத்துக்கு முன்பே இந்த பயங்கரவாதிகள் அங்கு சோதனை பயிற்சி நடத்திருக்கிறார்கள் சொல்லி அதானி நடத்தக்கூடிய NDTV அப்படின்றவே சொல்றான். என்ன இதெல்லாம் உள்துறை அமைச்சர் எப்படி கோட்டை விட்டுறீங்க? உளவுத்துறை என்ன செஞ்சீங்க? அதே மாதிரி ஃப்ரண்ட் லைன் பத்திரிகை சொல்றான், சிஆர்பியுடைய அவுட் போஸ்ட் ஜனவரி மாசமே எடுத்திருக்காங்க. அப்ப என்ன நீ சுற்றுலா பயணிகளை வாங்கிய கூப்பிட்ட? இந்த 28 பேர் மரணத்துக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நீ மக்களுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நாங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக பயங்கரவாத ஒழிக்கிற போர் நடத்தி அவசியமற்ற பதட்டத்தை உருவாக்குறீங்கன்றதான் எங்களுடைய கருத்து. இதை ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் பேசினா,
வெறுமனே நாங்க இந்திய ராணுவ நடவடிக்கை நாங்களும் இந்திய ராணுவ நடவடிக்கை ஆதரிக்கிறோம் பயங்கரவாத ஒழிப்புக்கு. இந்த போர்னால் என்ன பயன்? காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வாயிருமா? காஷ்மீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன? அந்த மக்களுக்கு உரிமையை கொடு, ஜனநாயக உரிமை வேண்டாங்க. பாதி காஷ்மீர் பாகிஸ்தான் இருக்கு, பாதி காஷ்மீர் இந்தியாவில் இருக்கு. நம்ம ஏற்கனவே 1949 என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? பொது வாக்கெடுப்பு நடத்தி மக்கள் என்ன நினைக்கிறானோ அது பிரகாரம் தீர்வு சொல்லணும்னு சொன்னோம். நீ அந்த 370 எடுத்துட்ட. அப்ப மக்கள் கொதிச்சிருப்பானா இல்லையா? ஒரு மாநில உரிமையை பறிச்சுட்டு யூனியன் பகுதி ஆக்குற ஒரு போலீஸ்காரனை கூட கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒரு முதலமைச்சருக்கு இல்ல. அவர் அமைதி பேச்சுவார்த்தை உட்கார வச்சுட்டு முதலமைச்சரை வெளியே போக சொல்றீங்க. இங்க கவர்னர் ரவி நம்முடைய உரிமைகளை தலையிட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. அப்ப அந்த மக்கள் எவ்வளவு நாள் அடிமையா இருப்பான்? கொத்தடிமையா வைக்கிற துப்பாக்கி முனையில் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களை நீ அடக்கி ஆள்ற டெல்லி ஏகாதிபத்தியம். இதை தீர்வு என்ன? மக்களுக்கு ஜனநாயக உரிமையை கொடு. காஷ்மீர்ல நீங்க நம்ம 27% பேர் வறுமை கோட்டில் இந்தியாவில் இருக்கோம்னா காஷ்மீர்ல 35% பேர் வறுமையில் இருக்காங்க. எல்லை பகுதியில் மிகப்பெரிய பதட்டம் இருக்கு. இந்த பதட்ட போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுக்க துப்பு கட்ட மோடியும் அமித்ஷாவும் பீகார் தேர்தலை முன்னிறுத்தி நீங்கள் பாகிஸ்தான் போய் நடத்துவது நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. நன்றி சார். நன்றி.